அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முகசுந்தரம். இப்போ நம்ம எம்இஸில் இப்போ என்னென்ன ஒர்க் இருக்குது அதை பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம கல்வியாண்டு முடிஞ்சிடுச்சு. எப்பயுமே போன கல்வியாண்டில் நம்ம பசங்களுடைய 8வது வரைக்கும் பார்த்தா 5வது 8வது பசங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காமன் பண்ணி தள்ளிடுவாங்க. அந்தந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ நம்ம எம்இஸ்லேயே இருக்குது. அப்போ நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலை ஒன்று ப்ரமோஷன், இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலிமெண்ட்ரி 1 to 5 வரைக்கும் இருந்தால் 5வது பையனை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், வெளியே காமன் போல் தள்ளிடணும். அதுமாதிரி மிடில் ஸ்கூலில் 8வது வந்தால் காமன் போலுக்கு, ஏன்னா எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. அப்போ காமன் போல் நம்ம தள்ளணும். அதுக்கப்புறம் மற்ற கிளாஸ் பசங்களை நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இது 1 to 8 வரைக்கும். 9th அந்தந்த ஸ்கூலில் சப்போஸ் ஃபெயில் பண்ணாங்கன்னா அந்த பசங்க மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்காம மற்ற பசங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கலாம். அது அந்தந்த ஹெச்எம்முடைய கண்ட்ரோல் அது. அது இப்போ 9th வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இங்கேயே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்க போகிறோம். அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் லாகினில் நம்ம என்ன பண்ணணும், லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணுற மொபைலில் இந்த 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு, பெண்டிங் ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோட் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அப்போ இது எல்லாமே இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தெரியும், ஸ்டூடெண்ட் அட்மிஷன். இப்போ நியூ ஸ்டூடெண்ட் அட்மிஷனாக இருந்தால் நம்மளே அட்மிஷன் பண்ணிக்கலாம். இல்லை காமன் போர்டில் ஒரு பையன் எடுக்கணும்னா இந்த இதை பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னால் இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் இதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே எந்த கிளாஸ்ன்னு கேட்கும். சப்போஸ் இப்போ எங்கள் மிடில் ஸ்கூல் 8th, எந்த செஷன், ஏ செஷன் கொடுத்து சர்ச் கொடுத்திங்கன்னா நம்ம 8th பசங்களுடைய எல்லா லிஸ்ட்டும் வரும். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு பையனாக கிளிக் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும். செலக்ட் ரீசன், லாங் ஆப்சண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பை பேரண்ட்டு, டெர்மினல் கிளாஸ். இப்போ இதை நம்ம பண்ண போகிறோம். நம்ம காமன் போல் தள்ளனா நம்ம அவன் பையன் வெளியே போகிறோன்னா டெர்மினல் கிளாஸ். இப்போ ட்ராப் அவுட்டு, ஸ்டூடெண்ட் டைடு, டூப்ளிகேட் எமிசென்ட், இது அதர் ப்ராப்ளம். நம்ம மற்ற காரணத்துக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது. இப்போ நம்ம பண்ண போகிறது டெர்மினல் கிளாஸ். ஓகேங்களா? இதை நான் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட வேண்டாம். இதேமாரி நம்ம ஒவ்வொரு பையனாக கிளிக் பண்ணி அந்த பையனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். இது 8வது பசங்களுக்கு, 5வது பசங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அப்புறம் ப்ரொமோட் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் இந்த ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த பசங்க எம்டி 8th கிளிக் பண்ணுறேன், இல்லை ஏன்னு கிளிக் பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே ஏற்கனவே ஒரு பையன் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், காமன் போல் தள்ளியிருக்கேன். இதை நம்ம காமன் போல் தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த பையனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பையனுடைய எல்லா டீட்டெயிலும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸு இதை ஜென்ரேட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது. இப்போ இதை மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஜென்ரேட் இருக்கும். ஜென்ரேட் கிளிக் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் காமிக்கும். பர்சனல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1 இங்கே ஃபில்லப் பண்ணணும். 2 டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஆஃப் ஆர் எஜுகேஷனல் கன்செஷன் ரிசீவ்டு எதாவது இருந்தால் பண்ணும். அப்புறம் டீட்டெயில் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் டூரிங் லாஸ்ட் அகாடமிக் இயர், எப்போ மெடிக்கல் செக் பண்ணாங்க அது அப்படியே. ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் இதெல்லாம் மஸ்ட்டு. வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ப்ரொமோட் டு நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொமோட் பண்ணுறீங்களா, எஸ் ஆர் நோவா, அது சம்மந்தப்பட்டது. எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங், அவன் எப்போ ஜாயின் பண்ணான். ஓகே. லாஸ்ட் டேட் ஆன் விச் ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் ஸ்கூல், லாஸ்ட் டேட் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நம்மளுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்பயும் அப்போ போடணும். அப்போ ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த என்ட்ரியை சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். ஜென்ரேட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிசி வந்துடும். அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, டிசி ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டால் அதை நம்ம திரும்பி எடிட் பண்ண முடியாது. அதால் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனுடைய தகவல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாம் டிசியில் எழுதுவாங்க. இனிமேல் டிசி எழுத தேவையில்ல. அந்த டிசியில் என்ன எழுதுறீங்களோ அது அப்படியே இங்கே இருக்கணும். அதால் நம்ம அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேகரித்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். இப்போ 8வது பசங்க நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு பையனை பற்றி என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வேணும், எப்போ ஜாயின் பண்ணால் அது இருக்கணும், அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எப்போ, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவனை பற்றி எல்லா தகவலும்
நம்ம கையில் இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டில் வந்து ப்ரொமோட் ஸ்டூடெண்ட். ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு கிளாஸாக சப்போஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டு சர்ச்சிங் கொடுத்திங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தா ப்ரொமோட், எல்லாத்தையும் ப்ரொமோட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்தோன்னே கேட்கும் ப்ரொமோட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? கிளாஸ் எந்த கிளாஸ் ஃபார் விச் அட்மிஷன் ஸ்டார்ட் டு, அப்போ எந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணணும். செகண்டில் எந்த பிரிவு, ஏ பிரிவு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேவ் கொடுத்துடலாம். அப்போ இதுமாதிரி நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐ கிளாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன். ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட் ஏ கொடுக்கும்போது இப்போ எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பர்சன் செகண்டாக வந்துடுவான். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அவனை ப்ரொமோட் கொடுக்கும்போது நம்ம பேர் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் ஃபஸ்ட்டு 5வது பசங்களை ஃபுல் காமன் போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் 5வது வகுப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் 4வது வகுப்பு என்ன பண்ணலாம், 5வது வகுப்பு அனுப்பிச்சிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக அனுப்பலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னு வச்சிங்க, அப்போ எந்த கிளாஸ் பையன் வந்து நமக்கு தெரியணும். சப்போஸ் எல்லா பசங்களும் நமக்கு தெரியும்னா நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன். இதுதான் நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலை. அப்போ நம்ம இது செய்யும் போது நம்மளுடைய பசங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் முக்கியம். அது வந்து எல்லா தகவலும் நம்ம சரியாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம எம்இஸில் வந்து நம்ம உட்காந்து டைப் பண்ணணும். ஏன்னா ஒன்று டைப் ஆனாலும் அவனுடைய டிசியில் வந்து டீட்டெயில் கரெக்டாக இருக்கணும். அப்போது அவனை பற்றி எல்லா தகவலும் நம்ம வந்து ஒரு ரெக்கார்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை செய்யணும். இப்போ 2 வேலை தான் இது. இதை வந்து எல்லாருமே செஞ்சு முடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.